ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு ஒரு சனி பிரதோஷ பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். சனி தோஷத்தால் படாத பாடுபடுகிறீர்களா? தீராத கடன், நோய் நொடியா? இந்த மரத்தில் இந்த எண்ணெயால் தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சனி பிரதோஷம் அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள். அன்றைய தினம் நம்ம சிவபெருமானையும் வழிபட வேண்டும். சனி தோஷங்கள் இருப்பவர்கள் சிவபெருமானை வழிபட்டு சனி தேவனையும் வழிபட்டால் அந்த சனி தோஷங்களிலிருந்து உங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி கிடைக்கும். அதே போல இந்த சனி தோஷத்தினால நிறைய பேர் படாத பாடு பட்டிருப்பீங்க. மருத்துவ செலவு, ஆப்ரேஷனு, அல்லது நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்காமல் இருப்பது, கடன், அடுத்தடுத்த பிரச்சனைகளால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பவர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணெயால் இந்த மரத்தடியில் போய் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். உடனே நல்ல மாறுதல் கிடைக்கும். தீராத கடன், தீராத நோய் தீரும் சிவபெருமானின் அருளால். அது எந்த மரம், என்ன எண்ணெயில் விளக்கேற்றணும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் சனி பிரதோஷம் சிவனை நினைத்து 108 முறை இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். எண்டு காலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இந்த சனி பிரதோஷம் மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. இந்த அற்புதமான தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதோடு சிவ மந்திரங்களையும் உச்சரித்தால் உங்களுக்கு கூடுதல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும். அதே போல் இந்த சனி பிரதோஷம் வரும் பொழுதெல்லாம் சிவன் கோவிலுக்கு போகிறவங்க சனி பகவானையும் நீங்கள் வழிபட மறக்காதீங்க. இந்த மாதிரி வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த சனி தோஷங்கள் நிவர்த்தியாகும். சனி பகவான் அவரது கெடு பலன்களை, கெடு பார்வையை கண்டிப்பாக குறைத்து கொள்வார். அதனால் இந்த சனி பிரதோஷம் அப்படின்றது இந்த சனி தோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த சனி தோஷம் நீங்குவதற்கு ஒரு அருமையான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொன்னோம் ஒரு மரத்தடிக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு. அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். பொதுவாகவே இந்த சனிக்கிழமை அரச மரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அந்த தீப வழிபாட்டை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருந்துச்சு, அது விநாயகர் இருந்தாலும் சரி, அங்கே தீபம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கோ உயரத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் சனிக்கிழமை இந்த அரச மர தீப வழிபாடு. அதுவும் நம்ம சொல்லக்கூடிய அந்த தீபம் கடுகு எண்ணெய் தீபம். கடுகு எண்ணெய் கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கருப்பு நிற கடுகு எண்ணெய் தீபத்தை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது எங்கோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அந்த அரச மரம் இருக்கும். இந்த பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு சில சிவன் கோவில்களில் அந்த அரசமர விநாயகர் அப்படின்னு சொல்லி இருப்பார். அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்துலையுமே நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். கோவில்களில் இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு. வீட்டில் இந்த கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவதை விட நீங்கள் கோவில்கள்லையோ அல்லது குளக்கரையிலையோ இருக்கக்கூடிய அரச மரத்தடிக்கு அருகில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்கள். கடுகு எண்ணெய் தீபம் கடையில் கேட்டு போய் ஏற்றுங்கள். இந்த எண்ணெயால் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி தோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும். சனி பகவான் அவரது கெடுபலன்களை எல்லாம் குறைத்து கொள்வார். கடன் சுமை தீரும். அதே போல் தீராத நோய் நொடிகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும். சிவனின் அருளால் கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி அரச மரம் இல்லை வேறு எந்த மரத்தில் இந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்துலையும் நீங்கள் இந்த தீபத்தை இந்த சனி பிரதோஷத்தன்று ஏற்றலாம். கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வில்வ மரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி அதுவும் இல்லைன்னா வன்னி மரத்துலையும் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். மரத்திற்கு கீழே தான் நீங்கள் இதை ஏற்ற வேண்டும். அரச மரம் முதல்ல, அப்படி இல்லைன்னா வில்வ மரத்தில் ஏற்றுங்க. அதுவும் இல்லைன்னா அந்த வன்னி மரத்தில் ஏற்றுங்கள். இந்த 3 மரத்திலையும் ஏற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதே பலன்கள் தான் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சனி பிரதோஷத்தன்று இந்த தீப வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி அந்த தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும். தீராத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் யாவும் நீங்கும். அதே போல் அந்த சனி தோஷங்கள், ஒருவருக்கு அந்த 7.5 சனிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் உடம்புல இருக்கும். வேறு நிம்மதியோ சந்தோஷமோ ஒரு வாழ்க்கையில் இன்பமோ எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு படாத பாடு பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவங்கலாம் கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷத்தை தவற விடாமல்
சிவபெருமானையும் சனி பகவானையும் மனதார வணங்கிவிட்டு இந்த கடுகு எண்ணெயால் அரச மரத்திலேயோ வில்வ மரத்திலேயோ நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக அந்த 7.5 சனியின் கடும் தாக்கம் குறையும். அஷ்டமச்சனி, சனி பார்வை, இந்த மாதிரி எந்த சனி தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா சிவனை வணங்குபவர்களை இந்த சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். அதுவும் இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக சனி பகவான் அவரது தாக்கத்தை கண்டிப்பாக நிறுத்தி கொள்வார், குறைத்து கொள்வார். முயற்சி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். தேங்க்யூ.